கவனிங்க. 31வது கேள்வி. 31வது. மீடுரன் 2 ஹெர்ட்ஸாம். கடத்துவ திருப்பம் இவ்வளவாம். சேமிக்கப்பட்டுள்ள சுழற்சி இயக்க மாதிரி சுழற்சி இயக்க சக்திக்கு சமன்பாடு அரை ஐ ஒமேகா வர்க்கம். மீடுரனுக்கு சமன்பாடு 1/t தானே. மீடுரன் 2. டீக்குரிய ஆன்சர் அரை செகண்ட். அது தெரியும். டீக்குரிய சமன்பாடு 2π இன் கீழ் ஒமேகா தானே. டீக்கு பதிலா அரை. அது சமன் 2π இன் கீழ் ஒமேகா. ஆகவே ஒமேகா சமன் ஆன்சர் 4π. இப்ப இதை பிரதிடுவோம். அரை தர கடத்துவ திருப்பம் 3.2 தர ஒமேகாவுக்கு பதிலா 4π முழுவதின் வர்க்கம். சரியா? பெருக்கையின் 1.6 16 தர 10 தவளத்தையும் பெருக்காக 256 ஜூல் வரும். 31க்கு சரியான ஆன்சர் 4வது. கவனிய 32வது கேள்வி. 32வது. கிளியர் இல்லாம இருக்கு. நான் சொல்றேன். துணிக்கே ஒன்றிட கோண ஆர்முடுதல் ஒரு கோண வேகம் ஸ்டார்ட்ல 30 RPM இருக்கு. அப்புறம் 120 RPM மாறுது. இதுக்கு எடுத்த டைம் சொல்லியிருக்காங்க 10 செகண்ட். அப்ப இதுல கோண ஆர்முடுகள் என்னன்னு கேட்கிறாங்க. கோண ஆர்முடுகள் என்ன? ஒமேகா டீட்டா சமன் ஒமேகா நாட் பிளஸ் ஆல்பா. ஒமேகா டீட்டான இறுதி கோண வேகம் 120 RPM. அத ரேடியன் செகண்ட் மைனஸ் பண்ணிட்டு மாத்தணும். ஒரு சுழற்சினா முதல் காய்ச்சம் ஒரு சுழற்சினா டீட்டாட பெருமானம் 2π தானே. ஒரு சுழற்சிக்கு 2πனா 120 சுழற்சிக்கு 240 π. ஒரு நிமிடத்துல தானே 120 சுழற்சி. ஒரு நிமிடம்னா 60 செகண்ட். இப்ப இறுதி கோண வேகம் 4π. அதே மாதிரி கவனிங்க. ஆரம்ப கோண வேகம் காண்ற ஆரம்ப கோண வேகம் 30 RPM. ஒரு நிமிடத்துல 30 சுழற்சி. 30 சுழற்சினா சுழன்ற கோணம் 60π. எடுத்த நேரம் 60 செகண்ட். ஆன்சர் π. இறுதி கோண வேகம் 4π. ஒமேகா டீட்டாவுக்கு பதிலா 4π. ஆரம்ப கோண வேகம் π. அல்பா தெரியாது. அந்த கோண வேகம் மாறுறதுக்கு எடுத்த டைம் 10. சரியா? இப்ப 4πல இருந்து இந்த பையை இங்கிட்டு கொண்டாந்து கழிச்சா 3π சமன் 10 அல்பா. ஆகவே அல்பா சமன் 0.3π என 0.3π. சரியான ஆன்சர் 32க்கு 5வது. 33 பாருங்க. 12 மணித்தியால கடிகாரம் ஒன்றினது செகண்ட் முள்ட அலைவு காலம். கடிகாரம் இருக்கு. இத செகண்ட் முள்ட அலைவு காலம். உங்களுக்கு தெரியும். செகண்ட் முள் ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்தி வந்துட்டா 60 செகண்ட் போயிருக்கும் தானே. செகண்ட் முள் ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்தி வந்துட்டா 60 செகண்ட். அலைவு காலம்னா ஒரு தடவை சுத்த எடுத்த நேரம் தானே. அப்ப ஒரு தடவை சுத்துறதுக்கு 60 செகண்ட் எடுக்குது. 60 செகண்ட்னா அது ஒரு நிமிடம் தானே. 60 செகண்ட்னா அது ஒரு நிமிடம். சரியா? 32க்கு 4. அடுத்து கவனிங்க. அடுத்து 33 பாருங்க. மூடி அட்டு இதுக்கு மூடி இல்லை. ஆனா அடி இருக்குன்னா அடியை உடைய கொள்ளுருளை ஒன்று அதன் தளத்தினோடு செல்லும் நிலைக்குத்து அச்சு பற்றி சுழல்வதை காட்டுகின்றது. உருளையில 6 2 மீட்டரா. வலைப்பரப்பிட திணிவு 500 கிராம்.
அடிப்பகுதியிட திணிவு 1 கிலோகிராம் அப்படியான இந்த தொகுதியிட சடத்துவத்திருப்பம். இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு பொல்லுருளை, பொல்லுருளை ஏன்னா அடுத்து கீழே வட்டத்தட்டு. ஏன் கீழே அடி ஒண்ணு இருக்கு தானே, அந்த அடின்றது வட்டத்தட்டு வடிவம் தானே. உனக்கு பொல்லுருளையுடைய சடத்துவத்திருப்பதுக்கு சமன்பாடு எம்ஆர் வர்க்கம், வட்டத்தட்டுக்கு அரை எம்ஆர் வர்க்கம். அப்ப ரெண்டையும் கூட்ட, ரெண்டையும் கூட்ட. பொல்லுருளையிட திணிவு, பொல்னா வலைப்பரப்பு தானே பொல்லாலானது, அயிட திணிவு 500 கிராம், அதாவது அரை கிலோகிராம். 6 மீட்டர், அப்ப 2 வர்க்கம் பிளஸ் அரை தர அடியிட திணிவு 1 கிலோகிராம், அங்க 6 வர்க்கம். சரியா? இப்ப இத நீங்க சுருக்குனாங்க 2, இதுலயும் 2, ஆகவே ஆன்சர் 4. சரியான ஆன்சர் 5. அஞ்சாவது கேள்வி. 400 மீட்டர் நீளமுடைய வட்ட வடிவ ஓடுபாதை, 400 மீட்டர் நீளமுடைய வட்ட வடிவ ஓடுபாதையில ஓட்ட வீரர் 1000 மீட்டர் தூரத்தை ஓடி முடிக்கிறதுக்கு 25 நிமிடம் தேவைப்படுது. 25 நிமிடம் தேவைப்படுது. அப்படியான அந்த ஓட்ட வீரட அலைவு காலம் என்ன? அலைவு காலம், அலைவு காலம்னா ஒரு தடவை ஓட்டுறது, ஒரு ரவுண்ட் சுத்துறதுக்கு எடுத்த டைம் தானே, ஒரு ரவுண்ட் சுத்துறதுக்கு எடுத்த டைம் தானே அலைவு காலம். இவரு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் மட்டும் சுத்தி இருந்தா அவர் ஓடி இருக்கக்கூடிய தூரம் 400 மீட்டர். மொத்தம் 1000 மீட்டர் ஓடிட்டார். சரி, 2வது ரவுண்ட் சுத்தி ஓடிட்டாருன்னு வைங்களேன், அப்ப மொத்த தூரம் எவ்வளவு போயிருப்பாரு? 800 மீட்டர். இப்ப இன்னொரு அரை ரவுண்ட் சுத்துறாரு. அப்ப உங்களுக்கு தெரியும் 2 ரவுண்ட் சுத்தினா தானே 1000 மீட்டர் போவாங்க. 2 ரவுண்ட் சுத்துறதுக்கு இவருக்கு 25 நிமிஷம் தேவைப்பட்டது. 2 ரவுண்ட் சுத்துறதுக்கு இவருக்கு 25 நிமிஷம் தேவைப்பட்டது. அப்போ ஒரு ரவுண்ட் சுத்துறதுக்கு, ஒரு ரவுண்ட் சுத்துறது, ஒரு ரவுண்ட் சுத்துறதுக்கு எவ்வளவு டைம் போயிருக்குமாக இருந்தா இப்படி சொல்லலாம். இதுல சொன்னா அரை ரவுண்ட் சுத்துறதுக்கு, 2 ரவுண்ட் சுத்துறதுக்கு 25னா அரை ரவுண்ட் சுத்துறதுக்கு 5 நிமிஷம்னு வரும். அப்போ ஒரு ரவுண்ட் சுத்துறதுக்கு 10 நிமிடம். ஒரு ரவுண்ட் சுத்துறதுக்கு எடுத்த நேரம் 10 நிமிடம். ஒரு தடவை சுத்த எடுத்த நேரம் தானே அலைவு காலம். இப்ப அலைவு காலம் 10 நிமிடம். அடுத்து 36. ஒரு கோள் வெவ்வேறு அச்சுக்கள் பற்றி சுழல்வதை கீழுள்ள ஒரு காட்டுகிறது. அவற்றின் சடத்துவ திருப்பங்கள் தொடர்பான சரியான கூட்டு. ஒரே கோள் தான், சிவப்பு கலர். முதலாவது படத்துல பாருங்க, இந்த திணிவுகள் எல்லாம் ரொம்ப தூரத்துல இல்லையே, எல்லாம் கிட்டத்துல தானே இருக்கு. ஐக்கிய உங்களுக்கு சமன்பாடு தெரியும், எம்ஆர் வர்க்கம். யார் சின்னதா இருந்தா சடத்துவ திருப்பமும் சின்னது. அப்ப சடத்துவ திருப்பம் ரொம்ப சின்னதா வரணும். ஏட சடத்துவ திருப்பம் தான் சின்னது. இந்த 3வது ஆன்சர், 4வது ஆன்சர் அது வரும். அடுத்து கவனிங்க, 2வது படத்துல முதலாவது படத்தோட ஒப்பிட்டு பார்க்க கூட கொஞ்சம் தூரத்துல இருக்குன்னா திணிவுகள். அப்ப ஏயை விட பிக்கு சடத்துவ திருப்பம் பெரும். 3வது படத்துல பாருங்க, திணிவு எல்லாமே ரொம்ப தூரத்துல தானே இருக்கு. பியை விட சிக்கு சடத்துவ திருப்பம் பெருசு. சரியான ஆன்சர் 3வது. 37வது கேள்வி பாருங்க. 37. இப்ப இது எல்லாத்துக்குமே ஒரே முறுக்கம் வழங்குறாங்க, ஒரே முறுக்கம் வழங்குறாங்க. உங்களுக்கு தெரியும் தோசமன் என்ன சமன்பாடு, ஐ தானே. இப்ப முறுக்கம் மாறல. அப்ப போன ஆறுமுடுகள் தொடர்பா கேட்கிறாங்க. எதுக்கு சடத்துவ திருப்பம் கூடையோ அதுக்கு கோண ஆறுமுடுகள் சின்னதா இருக்கணும், ஏன்னா அப்பதானே முறுக்கம் மாறாது. அப்ப எனக்கு சிக்கு தான் சடத்துவ திருப்பம் கூட. சீட கோண ஆறுமுடுகள் சின்னது, ஏட கோண ஆறுமுடுகள் பெருசு. பார்த்தா 37க்கு பொருத்தமான ஆன்சர் முதலாவது. சரியா? 37க்கு பொருத்தமான ஆன்சர் முதலாவது.
38வது கேள்வி எல்லாம் இந்த படத்தை அடிப்படையா கொண்டிருக்கு. பாருங்க, இதுல கேக்குறாங்க, தொடலி திசை வழியே 10 நியூட்டன் வழங்கப்படுது. அப்ப முதலா கேள்வி முறுக்கம் என்ன? உங்களுக்கு தெரியும், முறுக்கத்துக்கு சமன்பாடு எத்தனை டி தானே? வழங்கப்பட்ட விசை 10, டீன்றது தூரம், தூரம் 0.2. அப்ப பெருக்க ஆன்சர் 2 நியூட்டன் மீட்டர். வழங்கப்பட்ட முறுக்கம் 2 நியூட்டன் மீட்டர். சில்லின் கோண ஆர்முடுகள் என்ன? இன்னொரு சமன்பாடு, முறுக்கத்துக்கு இன்னொரு சமன்பாடு, டோ சமன் ஐ அல்பா. டோட பெருமானம் 2, முறுக்கம் கண்டுட்டா 2னா கடத்துவ திருப்பம் அந்த மேல கேள்வியில சொல்லிட்டாங்க 1, அல்பா தெரியாது. அப்ப அல்பாவுக்குரிய ஆன்சர் 2 ரேடியன் செகண்ட் மைனஸ் 2. 2 ரேடியன் செகண்ட் மைனஸ் 2 சரியானது. 5வது ஆன்சர். அது கவனிங்க, அடுத்த கேள்வி 40வது கேள்வி. சில்லு சீரான வட்டத்தட்டு வடிவம் உடையது எனில் அதன் திணிவு உங்களுக்கு தெரியும். வட்டத்தட்டுல சடத்துவ திருப்பதுக்கு சமன்பாடு அரை எம்ஆர் வர்க்கம் தானே. மேல சில்லிட சடத்துவ திருப்பம் கொடுத்துட்டாங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்கன்னா அரை தர. திணிவு தெரியாது, திணிவு என்னன்னு கேக்குறாங்க. 6.2 மீட்டர், 0.2 2 கீழ் 10 போடலாம் தானே. 6 வர்க்கம்னால அது 2 தடவை போட்டு. இதை சுருக்கி நீங்க எம்ம காணும், இதை சுருக்கி எம்ம காணும். 2 2 வெட்டுப்படும். அப்ப எம் சமன் 100 கீழ் 2ன்னு வரும். 100 2ஆல பிரிங்க ஆன்சர் 50 கிலோகிராம். 100 2ஆல பிரிச்சா 50 கிலோ. அடுத்து அதுல இன்னொரு கேள்வி. சில்லு இயங்க ஆரம்பித்து 6 சுழற்சிகளை நிகழ்த்த எடுக்கும் நேரம் என்ன? சில்லு இயங்க ஆரம்பிச்சு 6 சுழற்சிகளை நிகழ்த்துறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? அப்ப இது எங்களுக்கு தெரியும். 6 சுழற்சினா கோண இடப்பெயர்ச்சி, ஒரு சுழற்சிக்கு 2 பை, அப்ப 6 சுழற்சிக்கு 12 பை. அல்பா ஆல்ரெடி கண்டம், நாங்க அல்பால பெருமானம் 2 கண்டம். ஆரம்ப கோண வேகம் 0. சரி, அப்ப நாங்க நேரம் தான் காணணும். நேரம் தான் காணணும். இந்த சமன்பாடு தீட்டா சமன் ஒமேகா நாட் டி பிளஸ் அரை அல்பா டி வர்க்கம். கோண இடப்பெயர்ச்சி 12 பை. ஆரம்ப கோண வேகம் 0னால அது அப்படியே 0மா மாறும். அரை தர அல்பா 2, நேரம் தெரியாது. 12 தர பைட பெருமானம் 3, ஐ சமன் இந்த 2 2 வெட்டுப்பட்டா டி வர்க்கம். அப்ப டி வர்க்கம் 36னா டி சமன் ஆன்சர் 6 செகண்ட். சரியான ஆன்சர் 41க்கு முதலாவது. சமத்திணிவுடைய ஏபிசி எனும் 3 பொருட்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. உருவின் அடிப்படையில் அவை சுழலும் நிலைக்குத்தச்சு தொடர்பான தவறான கூறு. சரியா? தவறானது எதுன்னு கேட்கிறான். சடத்துவ திருப்பம் ஏக்கு குறைவா? சரி, ஏன் எல்லாத்திலும் ரொம்ப கிட்ட இருக்கே, சுழற்சி கிட்ட இருக்கு தானே. அப்ப ஏக்கு சடத்துவ திருப்பம் குறைவு. சரியா? ஏய விட பிக்கு அதிகம், பியை விட சிக்கு அதிகம். ஏன் சீன்றது வளையம் மாதிரி தானே இருக்கு. எல்லாத்திலும் ரொம்ப தூரத்துக்கு கார்னருக்கு தள்ளி போயிருக்கு. சடத்துவ திருப்பம் சிக்கு அதிகம் அப்படின்றது சரி. பிழையானது சடத்துவ திருப்பம் பிக்கு குறைவு அப்படின்றது பிழை. சரியா? பிழையானது தானே கேட்கிறாங்க. அப்ப 3வது ஆன்சர். 3வது ஆன்சர். அடுத்து 4வது ஆன்சரையும் பார்த்துட்டு வருவோமே. பீட கோண ஆறுமுடுகள்ல விட ஏட கோண ஆறுமுடுகள் அதிகம். அது சரியானா எதுக்கு சடத்துவ திருப்பம் குறைவோ அதுக்கு கோண ஆறுமுடுகள் அதிகமா இருக்கு. பியை விட ஏக்கு சடத்துவ திருப்பம் குறைவு.
அதனால அதுக்கு கோண ஆர்முடுகள் அதிகம். சியின் கோண ஆர்முடுகள் ஏயை விட அதிகம். சியின் கோண ஆர்முடுகளிலும் ஏயின் கோண ஆர்முடுகள் அதிகம். சீர கடத்துவ திருப்பம் பெருசு, அப்ப இத கோண ஆர்முடுகள் சின்னது. அதுவும் சரிதான். சரியான ஆன்சர் 3வது தான். முதல் மாதிரி 3வது தான். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி 4 கிலோகிராம் திணிவுடையது, 4 மீட்டர் விட்டமுடையதுமான ஓய்விலுள்ள வட்டத்தட்டின் பரிதியின் வழியே சென்ற இலை நுனியில் 2 கிலோகிராம் தொங்கவிடப்பட்டுள்ளமையை உரு காட்டுகின்றது. வட்டத்தட்டு, இந்த வட்டத்தட்டுல திணிவு 4 கிலோகிராமா, அதுல 6 ஓய்விலுள்ள வட்டத்தட்டின் பரிதியின் வழியே செல்லும் இலையில கீழ் நுனியில 2 கிலோகிராம் திணிவு தொங்க விடப்பட்டிருக்கு. உருவ அடிப்படையா வச்சுதான் இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ண போறோம். முதலாவது கேள்வி, வட்டத்தட்டின் சடத்துவ திருப்பம் எவ்வளவு? ஒரு வட்டத்தட்டிட சடத்துவ திருப்பத்துக்கு சமன்பாடு அரை அரை தர வட்டத்தட்டிட திணிவு 4 கிலோகிராம் தானே, 4 தர அதுல 6 2னா 2 சுருக்கி பாருங்க. ஆன்சர் 8 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் அப்படின்னு வரும். வட்டத்தட்டிட சடத்துவ திருப்பம் 8 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். தட்டிட கோண ஆர்முடுகள் இவ்வளவு கொடுத்துட்டாங்க, 2 அப்படியா இருந்தா இலையில உள்ள இழுவை என்ன? இலையில உள்ள இழுவை என்ன? நான் விசைய குறிக்கிறேன். 2 கிலோகிராம் திணிவுனா நிறை 20, இப்படித்தான் விசை இருக்கு. ஏன்னா அப்ப இந்த இலையில உள்ள இழுவை என்ன அப்படின்றது தானே கேள்வி. இழுவை என்னன்ற கேள்வினா உங்களுக்கு தெரியும். சமன்பாடு ஒன்று இருக்கு, I∝7F சமன்பாடு இருக்கு தானே. ஐனா சடத்துவ திருப்பம், அது மேல கண்டம் 8. அல்பானா கோண ஆர்முடுகள், அது கொடுத்துட்டாங்க இந்த கேள்வியில 2 எஃப்னா இந்த தொடலி திசை வழியே உள்ள விசை டி, அது தெரியாது. டீனா இந்த தூரம் 2 தானே. இந்த சுருக்க ஆன்சர் டி சமன் 10 நியூட்டன். சமன் 10 நியூட்டன். அடுத்து 2 கிலோகிராம் திணிவினது நேர்கோட்டு ஆர்முடுகள் என்ன? கவனிங்க, இந்த டி சமன் 10ன்னு போட்டுக்கொள்றேன். விசையும் கொஞ்சம் சம்பந்தப்படுது, விசையை குறித்து செய்ய வேண்டி வரும். 2 கிலோகிராம் திணிவுட நேர்கோட்டு ஆர்முடுகள். ஏன்னா 2 கிலோகிராம் திணிவு கீழ் நோக்கி இயங்குது. அப்ப அதுக்கு கீழ் நோக்கிய திசையில F7 போட்டிருக்கணும். பாப்பா 20 - 10 சமன் திணிவு 2 தர ஆர்முடுகள் தெரியாது. 20 இந்த 10 கழிங்க, 10 சமன் ஆன்சர் 2. ஆகவே ஏ சமன் ஆன்சர் 5 மீட்டர் செகண்ட் -2. 5 மீட்டர் செகண்ட். அல்லது இதை இப்படி செஞ்சிருக்கலாம்.
நேர்கோட்டு ஆர்முடுகளுக்கு சமன்பாடு ஏ சமன் என்ன? ஆர் அல்பா தானே. கவனிங்க, ஆரை 2 அல்பா கோண ஆர்முடுகள் 2.5 பெருக்குங்க ஆன்சர் 5 ரெண்டு முறையும் சரிதான். ரெண்டு செஞ்சதாலும் சரிதான். சரியான ஆன்சர் 45க்கு 4ஆவது. அடுத்து கவனிங்க 46. ஓய்விலிருந்து இயங்க ஆரம்பித்து 12 செகண்டுக்கு பிறகு தட்டிட கோண வேகம் என்ன? ஒமேகா டீட்டா சமன் ஒமேகா நாட் பிளஸ் அல்பா டி. ஆரம்ப கோண வேகம் 0. தட்டிட கோண ஆர்முடுகள் 2.5. சரியா? எவ்வளவு நேரத்துக்கு பிறகு கேட்கிறாங்க? 12 செகண்ட். என்ன அப்ப ஆன்சர் 30 ரேடியன் செகண்ட். 30 ரேடியன் செகண்ட் மைனஸ். அடுத்தது, தட்டு 30 சுழற்சிகளை நிகழ்த்துறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? 30 சுழற்சிகளுக்கு எவ்வளவு டைம்? உங்களுக்கு தெரியும் 30 சுழற்சினா சுழன்ற கோணம் 60 பை. ஒரு சுழற்சிக்கு 2 பை, அப்ப 30 சுழற்சிக்கு 60 பை. இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் தானே கேக்குறாங்க. தீட்டா சமன் ஒமேகா நாட் டி பிளஸ் அரை அல்பா டி வர்க்கம். சுழன்ற கோணம் 60 பை. ஆரம்ப கோண வேகம் 0. அரை தர அல்பா 2.5 நேரம் காண. கைட பெருமானம் 3 பிரதிட்ட இது 180 சமன் அரை தர 2.5 தர டி வர்க்கம். ஆகவே டி வர்க்கம் சமன் 360 கீழ் 2 தசம். எழுதலாம் 36 தர 100 கீழ் 20. 60 கீழ் வர்க்கம் டி சமன் வர்க்க மூலம் எடுத்த பிறகு 60 கீழ் 60 அஞ்சால பிரிங்க ஆன்சர் 12 செகண்ட். 12 செகண்ட். 47க்கு முதலாவது ஆன்சர். அதுக்கான 48. தட்டு 30 சுழற்சிகளை நிகழ்த்தும் போது இந்த 2 கிலோகிராம் திணிவு எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கும்? இந்த 2 கிலோகிராம் திணிவு எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கும்? எத்தனை தடவை சுத்தக்குள்ள? 30 தடவை சுத்தக்குள்ள. அது பாருங்க, நான் இப்படி காண்றேன். இந்த தட்டிட பருதியை காண்றேன். உங்களுக்கு தட்டிட பருதிக்கு சமன்பாடு 2πr தானே. இப்ப 2 தர பைக்கு பைலா 3 போடுறேன். அது 6 2 பெருக்க 12 மீட்டர். அப்ப இந்த தட்டு ஒரு தடவை சுத்துனா அந்த கயிறு 12 மீட்டர் கீழே வரும். ஒரு தடவைக்கு 12 மீட்டர்னா 30 தடவை சுத்தக்குள்ள 30 தடவை சுத்தக்குள்ள 360 மீட்டர் கீழே வந்துடும். ஏன்னா ஒரு தடவை சுத்துனா 12 மீட்டர் கீழே வருது. இப்ப 30 தடவை சுத்துனா 360 மீட்டர் கீழே வருது. அதுக்கான 49. சுழற்சி இயக்கத்துக்கு உதாரணமாக அமையாதது பம்பரம் சுழற்சி இயக்கம், கடிகார முள் சுழற்சி, சூரியனை சுற்றி பூமியில இயக்கம். கவனிங்க, சூரியனை சுற்றி பூமி இயங்குது. அது ஒரு வட்டப்பாதையில தான் இயங்கும். ஆனா இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில எந்தவித தொடுகையும் இல்லை தானே. அப்ப அந்த மையத்துக்கும் அந்த துணிக்கைக்கும் இடையில எந்தவித சம்பந்தம் தொடுகையும் இல்லாட்டி அது சுழற்சி இயக்கம் இல்லை. இங்க பாருங்க, பம்பரத்துல அந்த தொடர்பு இருக்கு. உள்ள பாருங்க, மையத்துக்கும் அந்த துணிக்கைக்கும் இடையில தொடர்பு இருக்கு தானே. வாகன சிலையை மையத்தோட தொடர்பு இருக்கு. ராட்டினம் அப்படின்னா காணிவேல எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த சுத்துறது. ஏன்னா அதுலயும் தொடர்பு இருக்கு. மையத்தோட தொடர்பே இல்லாதது சூரியனை சுற்றிய பூமியின் இயக்கம். சூரியனை சுற்றிய பூமியின் இயக்கம். அப்ப அதுக்கு பொருத்தமான ஆன்சர் 3. அடுத்து கவனிங்க,
10 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் சடத்துவ திருப்பமுடைய துணிக்கை 1 ரேடியன் செகண்ட் -1 எனும் கோண வேகத்தில் இயங்கியது. அதன் கோண வேகத்தை 4 ரேடியன் செகண்ட் -1 அதிகரிப்பதற்கு செய்யப்பட வேண்டிய வேலை. இதான் ஆரம்ப இயக்க சக்தி காண்றேன். இயக்க சக்திக்கு சமன்பாடு அரை ஐ ஒமேகா வர்க்கம் தானே. அரை கடத்துவ திருப்பம் 10 தர ஆரம்பத்துல கோண வேகம் 1. இத பெருக்க ஆன்சர் 5 ஜூல். ஆரம்ப சுழற்சி இயக்க சக்தி 5 ஜூல். இறுதி சுழற்சி இயக்க சக்தி அரை ஐ ஒமேகா வர்க்கம். அப்ப அரை தர கடத்துவ திருப்பம் அதே தான் 10. கடைசியா கோண வேகம் 4. அப்ப 4 வர்க்கம். அப்ப இறுதி சுழற்சி இயக்க சக்தி 80 ஜூல். 5 ஜூல்ல இருந்த சக்தி 80 ஜூலுக்கு அதிகரிச்சிருக்கு தானே. இப்ப இந்த சக்தியில ஏற்பட்ட அதிகரிப்பு 75 ஜூல் அதிகரிச்சிருக்குன்னா 5ல இருந்து 80க்கு போனா 75 ஜூல் அதிகரிச்சிருக்கு தானே. சக்தியில் ஏற்பட்ட அதிகரிப்பு தான் செய்யப்பட்ட வேலை. ஓகே, சக்தியில் ஏற்பட்ட அதிகரிப்பு தான் என்னவாக இருக்கும்? செய்யப்பட்ட வேலை. வேலை வேலை சக்தி பாடத்துல இந்த விஷயம் இருக்கு. அதிகரித்த அல்லது இழந்த சக்தி செய்யப்பட்ட வேலையாக இருக்கு. அதிகரித்த அல்லது இழந்த சக்தி செய்யப்பட்ட வேலை. செய்யப்பட்ட வேலைக்குரிய ஆன்சர் 75 ஜூல். ஓகே, இதோட எம்சிக்யூ கேள்வி எல்லாம் இப்ப செய்து விட்ட கொஞ்சம் வேகமா தான் செஞ்சேன். நீங்க பார்த்து தியரிய கொஞ்சம் நல்லா படிக்கணும். சரியா, இப்ப படிச்சிருந்தா நல்லா புரிஞ்சிருக்கு. சரியா, ஆல்ரெடி இந்த பாடங்கள் நீங்க படிச்சு இருந்திருக்கணும். நான் ரிவிஷன் மாதிரி தான், ரிவிஷன் கேள்வியை தான் மெயினா செஞ்சுட்டு போறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சதை ரெக்கார்ட் பண்ண கிடைக்கல. திரும்ப ஒருக்கா நான் செய்து அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு. ஓகே, பாய், குட் நைட். பார்ட் 2 கேள்விகள்ல சந்திப்போம்.